தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற வசனம் எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். யாருக்கு தேவனாய் இருப்பார்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிறதன்படி நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். அவர்கள் தான் தேவனுடைய ஜனமாக இருக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராக தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அவர்கள் கற்பித்ததன்படி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க மீறினார்கள். நீங்களும் நானும் யாருக்கு தேவனாய் இருப்பார் என்றால், ஒரு சத்தத்தின்படி கேட்டு அவர் கற்பிக்கிறதன்படி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் இருப்பார். ஜனமாயிருப்போம். மே காட் bless you. ஆமென்.